गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 6ஆம் தேதி விஜய வருஷம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி. திதி வளர்பிறை சஷ்டி திதி. யோகம் நன்றாக இல்லை.
கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம். வளர்பிறை சஷ்டியிலே விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். இன்று சஷ்டி விரதம் இருக்கின்ற நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, கன்னியில் செவ்வாய், துலாமில் சனி ராகு, தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன் புதன், கும்பத்தில் சந்திரன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். அதிலும் குருவின் நட்சத்திரமான புரட்டாதியிலே சந்திரன் இருக்கிறது. எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பணிபுரியும் இடத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலே வக்ரகதியிலே புதனோடு இணைந்திருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே திருப்திகரமான ஒரு போக்கு ஏற்படும். புதிய முதலீடுகளை செய்வதற்கு உகந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச் சிறப்பான நிலையிலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி ராகு சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். வழக்குகளிலே வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக உங்களுக்கு இந்நாள் விளங்கும். நீண்ட காலமாக தாமதமாகி கொண்டிருந்த வழக்குகளில் இப்பொழுது தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணத்தின் பொழுது உடைமைகளை மிகவும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய தினம். சஷ்டி விரதம் என்பதால் முருகப்பெருமானை வழிபட வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்துள்ளன. லாபஸ்தானத்திலே குரு, 3ஆம் இடத்திலே சனி ராகு குரு பார்வை பெறுகிறது. 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 12ஆம் இடத்தை பார்க்கின்றன. சுப விரயங்களெல்லாம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பும் பொருள்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். இல்லத்தை அழகுபடுத்துவீர்கள். புதிய வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக நிலவரம். மிகவும் வலுவான நிலையிலே ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது தீர்த்து விடுவீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகின்றது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் சனி ராகு, 9ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் அலுவலகத்திலே உங்களிடம் வழங்கப்படும். பணிச்சுமை கூடுதலாகும். எனினும் அவற்றை வெகு சிறப்பாக செய்து நற்பெயர் ஈட்டுவீர்கள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் ஒரு நல்ல காலம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்றன. குரு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அது வக்கரகதியிலே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு அது நன்மையை செய்யும். மார்ச் 12ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அதிவரையிலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். எதிரிகளெல்லாம் இல்லாமல் போவார்கள், காணாமல் போய்விடுவார்கள். அவர்களின் சூழ்ச்சி முறியடிக்கப்படும். அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். கற்பனைத்திறம் மிக்க தொழிலில் உள்ளவர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஓவியர்கள், இசைக்கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலான புகழும் பாராட்டும் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்கள் மீது பாச மழை பொழிவார்கள். அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். சமூக அந்தஸ்து உயரும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அதிலும் பூமி தொடர்பான தொழிலிலே உள்ளவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விவசாய பணிகள் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2 சுப கிரகங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றன. புதனும் சுக்கிரனும் ராசியில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தருணம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உற்றார் உறவினர் சந்திப்பு நிகழும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சில நண்பர்களை இன்றைய தினம் சந்திப்பீர்கள். மகிழ்ச்சியான சில குடும்ப நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 12ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. இல்வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பத்திலே உள்ள பூசல்களெல்லாம் மறையும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளெல்லாம் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக இணைகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பண வரவு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனினும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இளகிய மனதை, உங்களின் இரக்க குணத்தை பயன்படுத்தி கொண்டு சிலர் நிறைய பணம் உங்களிடம் பெறுவதற்காக முயற்சி செய்வார்கள். ஆகவே பாத்திரமருந்து பிச்சை இடுக என்பது போல யாருக்கு எதை செய்ய வேண்டுமோ, எவ்வளவு செய்ய வேண்டுமோ, எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்ய வேண்டும். உதவி செய்கிறேன் பார் என்று ஏமாந்து விடக்கூடாது. பண விரயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்த நாளிலே நீங்கள் முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம்.
பொருளாதார விஷயத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனினும் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாகவே இந்நாள் விளங்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார். சபரி அன்னையை பணிந்திடுவார். பரமத்தியாலில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார். சபரிமலை இதனை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார். கதி என்று அவனை சரணடைவார். அறிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி
ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் சென்னை மாநகரிலே தியாகராய நகர் என்னும் டி நகர் பாண்டி பசாருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் ஆசிரம கோவிலை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அகஸ்தியர் என்ற உடனே ஜோதிடம் ஞாபகத்திற்கு வரும். ஜோதிடத்தை யாரேனும் நாடிச் சென்றால் அகஸ்தியரின் ஞாபகம் வரும். ஜோதிட கலைக்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் குருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகஸ்தியர். முருகப்பெருமான் ஜோதிடக் கலையை அகஸ்தியருக்கு உபதேசம் செய்தார். அவர் அனைவருக்கும் உள்ள ஜோதிட குறிப்புகளை ஓலைச்சுவடிகளிலே எழுதி வைத்தார். அதன் வாயிலாக ஜோதிடம் பரவிற்று என்று ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு தெரியும். ஜோதிடத்தை பற்றி சொல்லும் பொழுது ராகுவின் கோவில், கேதுவின் கோவில், சனி பகவானுக்கு விசேஷமான கோவில் என்றெல்லாம் நாம் நவகிரகங்களுக்கெல்லாம் எது விசேஷம் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த ஜோதிடத்தின் தந்தை என்று கருதப்படுகின்ற அகஸ்திய முனிவருடைய கோவிலுக்கு போனால் ஜோதிடக் கலையிலே நல்ல தேர்ச்சி கிடைக்கும், நவகிரகங்களின் அருளும் கிடைக்கும். இந்த நவகோள்களும் எந்த நேரத்திலே யாரை என்ன செய்யும் என்பதை பற்றி நன்கு உணர்ந்த ஒரு முக்காலமும் உணர்ந்த ஞானி அகத்திய மாமுனிவர். சிவபெருமானின் அருளையும் முருகப்பெருமானின் அருளையும் அம்பிகையின் அருளையும் பரிபூரணமாக பெற்றவர் அகஸ்திய முனிவர். அந்த அகஸ்தியருக்கு ஒரு கோவில் இருக்கிறது. அதுதான் தியாகராய நகர் என்னும் டி நகர், சென்னையிலே ராஜா தெரு என்னும் தெருவிலே இருக்கின்ற அகஸ்தியர் ஆசிரமம் கோவில். அது அகஸ்தியர் ஆசிரமம் என்றுதான் சொல்வார்கள். இது ஒரு தனியார் கோவில். 1942ஆம் ஆண்டு இங்கு இப்படி ஒரு கோவிலை அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு ஏற்பட்டது. அப்பகுதியிலே அவர் மிகவும் புகழ் பெற்றவர். அவரை யாரும் பெயர் சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள். செட்டியார் சார் என்றுதான் சொல்வார்கள். அவர்தான் இந்த கோவிலின் நிறுவனர். அவர்கள்தான் இதை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமான் லிங்கத் திருமேனியாக மட்டுமில்லாமல் உருவத் திருமேனியாகவும் அம்பாளுடன் எழுந்தருளி இருக்கிறார். இது ஒரு சிறப்பு. பொதுவாக சிவபெருமானை கோவிலில் நாம் லிங்க வடிவில் தான் பார்க்க முடியும். இங்கு சிவலிங்கமாகவும் நின்ற திருக்கோலத்திலும் 2 திருக்கோலங்களிலே சிவபெருமான் காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதத்தை இத்தலத்தில் பார்க்கலாம். ஏன் அவ்வாறு என்றால், அகஸ்தியர் எங்கு வந்தாலும் அங்கு சிவபெருமான் வந்து திருமண கோலத்திலே காட்சி அருள்வார். அது அகஸ்தியருக்கு சிவபெருமான் கொடுத்த வரம். நீ எப்பொழுது நினைத்தாலும் நான் திருமண கோலத்தில் உனக்கு காட்சியளிப்பேன் என்று சிவபெருமான் வரம் நல்கியதால் அகத்தியர் கோவில் கட்டும் பொழுது அங்கே சிவபெருமான் வந்து பார்வதி தேவியாருடன் திருமண கோலத்திலே காட்சியளிக்கின்ற ஒரு அற்புதத்தை இங்கு பார்க்கலாம். அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் இங்கே அழகான சந்நிதி இருக்கிறது, தனி சந்நிதி இருக்கிறது.
அகஸ்தியர் எழுதிய நாடி இருக்கிறதே, ஓலைச்சுவடிகள், அவையெல்லாம் இங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கிருக்கின்றன. ஆனால் யாரும் இங்கே நாடி ஜோசிடம் பார்ப்பவர்கள் கிடையாது. அது எடுத்து பார்ப்பதற்காக அல்ல, வைத்து வழிபடுவதற்காக. வருடத்தில் ஒரே ஒரு நாள் சரஸ்வதி பூஜை என்று மட்டும் அதை வெளியே எடுத்து அதை பூஜை செய்து மீண்டும் ஒரு கண்ணாடி பேழையிலே வைத்து உள்ளே வைத்து விடுவார்கள். உற்சவ திருமேனிகளெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே அகத்தியர் கைப்பட எழுதிய ஜோதிட நாடிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆகவே ஜோதிடத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு தலமாக இது விளங்குகிறது. இங்கு உள்ள முருகன் சந்நிதி கொள்ளை அழகு. பிற்காலத்திலே இங்கு பெருமாள், ஆஞ்சநேயர், தாயார் சந்நிதிகளும் வந்துள்ளன. துர்க்கை சந்நிதியும் பிற்கால சேர்க்கைதான். இத்தலத்திலே உள்ள நவகிரகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அனைத்து கிரகங்களும் தத்தம் வாகனங்களுடன் இருக்கின்றன. வழக்கமாக கோவில்களிலே நவகிரகம் என்றால் அதற்கு ஒரு வரிசை கிரமம் உண்டு, அந்த வரிசையில் தான் இருக்கும். ஆனால் இங்கு அப்படி இல்லை, வேறு விதமாக இருக்கிறது. ஜோதிடத்தை கணித்து கிரகங்களின் பலனையெல்லாம் வரப்போகும் பல நூற்றாண்டுகளுக்கு, ஒரு யுகத்திற்கு யாருக்கு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் சொன்ன ஒரு அகத்தியருக்கு ஏற்பட்ட கோவில் அல்லவா. ஆகவே நவகிரகங்களும் சற்று வித்தியாசமான விதத்தில் தான் இங்கே இருக்கின்றன. நவகிரகங்களை தமது வாகனங்களுடன் தரிசனம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் டி நகரில் இருக்கின்ற அகஸ்தியர் ஆசிரமம் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும். இங்கு உள்ள சிற்ப வடிவங்களை பார்த்தால் ஏதோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்தார்களோ, நாம் சென்னையில் இருக்கிறோமா அல்லது வேலூர் ஹளபேடு வந்து விட்டோமா என்றெல்லாம் சந்தேகம் ஏற்படும். அவ்வளவு அழகான சிற்பங்கள், நின்று பேசுவது போல கற்சிலைகள். கல்லென்று பார்த்தால் கல், தெய்வம் என்று பார்த்தால் தெய்வம் அல்லவா. இங்கே அதை கல்லாமல் பார்க்காமல், கல்லாகவும் பார்க்காமல், தெய்வமாக பார்த்தால் தத்ரூபமாக அகத்திய முனிவரின் ஆசி நமக்கு கிடைக்கும். ஜோதிடம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் ஒருவர் நன்கு அறிந்து கொள்ள அகத்தியரை வழிபட வேண்டும். இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் நவகிரகங்களும் தமது அருளாசியை வழங்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். மாதே வளருதியோ மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதே வளருதியோ செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்கோலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண். போதரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண். ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே. இதே என் தோழி பரிசேலொரெம்பாவாய். இதேயில் தோழி பரிசேலொரெம்பாவாய். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமகா விகனசமகா குருவே நமகா. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இன்றைக்கி கடிதம் போட்டிருக்கவர் நீங்கள் திருச்சியிலேருந்து மணிமாறன் அப்படின்றவர் கடிதம் போட்டிருக்கீங்க. நீங்கள் கேட்டிருக்க கேள்வி வந்து வீடு கட்டுற யோகம் எப்போ வரும், அப்புறம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க உங்களோட விரோதமாக இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், மூணாவது கல்யாணம் உங்களுக்கு எந்த ஒரு திசையிலேருந்து மனைவி வருவா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா, இதுதான் உங்களோட சந்தேகம்.
நீங்கள் வந்து ஜனனமானது மக நட்சத்திரம் 4ஆம் பாதம், சிம்ம ராசி, விருச்சிக லக்னம், சித்திர மாதம், வளர்பிறையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கோச்சாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புன்றது உங்களுக்கு தற்சமயம் இல்லை. நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அது வீடு கட்டக்கூடிய அமைப்புன்னு சொல்ல முடியாது. நல்ல காரியன்றது கடல் கடந்து போகிறது, ஒரு ஆலயங்கள் கட்டுறது, திருப்பணியில் கலந்துக்கிறது, வடதேச யாத்திரை போய் புண்ணிய நதிகளில் குளிக்கிறது, முன்னோர்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதிக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி புரிகிறது, வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம், அதுமாதிரி நீண்ட காலமாக நினைத்த ஒரு நல்ல காரியத்திற்காக அட்வான்ஸ் முன்பணம் கொடுக்கறது, இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். தங்கம் வாங்கிறது. அதில் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் சில செய்ய வாய்ப்பு இருந்தாலும் வீடு கட்டுறதுக்குரிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் நீங்கள் குறைந்தபட்சம் 2 வருடம் 6 மாத காலம் பொறுமையாக இருக்கணும். பொதுவாக நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தால் நீங்கள் அதிகமாக கடன் படாமல் இருக்க வேண்டியது அவசியம்னு சொல்லுவோம். ஏன்னா தனாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். தனகாரகன் தனாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து சூரிய சம்பந்தப்பட்டிருக்கார். அதனால் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் ஜாதகம் வந்து பொதுவாக தர்ம காரியங்கள், பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது, இதிலெல்லாம் உங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். சமூக ரீதியான விஷயங்களில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. சிலர் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. சூரியன் உங்களை அரசு சார்ந்த விஷயம், அரசியலில் நாட்டத்தை கொடுப்பார். பொதுஜன சேவையில் பிற்காலத்தில் நாட்டத்தை கொடுப்பாருன்னு சொல்ல முடியும். அடுத்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட விரோத மனப்பான்மைன்றீங்க. உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் 2 குடையவன் 6 அடைகிறதும் வார்த்தைகளால் விரோதத்தை சம்பாதிக்கிறதும் சொல்லுவோம். அதனால் இந்த 2ஆம் இடம் கொஞ்சம் பலகீனமாக இருந்தால் நாம் நல்ல விஷயம் சொன்னால் கூட மற்றவர்களுக்கு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தர்ம காரியத்தையோ நல்ல விஷயங்களையோ எடுத்து செய்யும்பொழுது உங்கள் வார்த்தையே உங்களுக்கு விரோதமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் பேச்சில் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சொல்லுவோம். பொதுவாக சத்ரு பயமோ அல்லது பகையோ அல்லது அண்டை அயலாருடன் விரோதமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு முருகப்பெருமானை பூஜை பண்ணுங்கள், வேல் வழிபாடு பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், வேல் விருத்தம், இதில் எது முடியுமோ அதை செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லுங்கள். ஒரு பூச நட்சத்திரம் அன்றைக்கி முருகப்பெருமானை விசேஷ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அண்டை அயலாருடன் விரோதங்கள் இல்லாமல், பகை இல்லாமல், வருத்தம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையாகப்பட்டது உண்டாகும். அடுத்த விஷயம், திருமணத்துக்கு வந்து எந்த நட்சத்திரம் கேட்டீங்க, ராசி நவாம்சம் மட்டும் அனுப்பிச்சிருக்கீங்க. இன்னும் சில கூடுதலான தகவல்கள் நீங்கள் அனுப்ப வேண்டி வரும். அந்த மாதிரி அனுப்பிச்சா அந்த விவரத்தை சொல்லலாம். உங்களுக்கு திருமணம்னு சொல்கிறது 7 குடையவன் பலமாக இருக்கிறதால பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நெருங்கிய சொந்தத்தில் அமையறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அந்நியத்தில் அமையும். ஆனால் திருமணம் என்பது உங்களுக்கு விரயத்தில் குரு வந்தாலும் நடக்க வாய்ப்பு உண்டு. முயற்சித்தால் 2014 ஜூன்லேருந்து 6 மாத காலம் அனுகூலமாக இருக்குன்னு சொல்லலாம். நகரங்கள் சென்னை மாதிரி நகரத்தில் வசிக்கக்கூடிய பெண் அமைவான்னு சொல்லலாம். சென்னை, திருச்சி, மதுரை மாதிரி நகரங்களில் வசிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பான்னு சொல்லலாம். எந்த திசைன்னு கேட்டிருக்கீங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு பெண் பார்க்கும்பொழுது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த எந்த திசைன்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி எல்லார் மனசும் எழும்புறது. இப்போ எந்த திசைன்றது நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிறோம் அர்த்தம்? அதாவது குழந்தை ஜனித்த அந்த வீடோட திசையா, இல்லை ஆணோ பெண்ணோ யார் நீங்கள் திருமணம் பண்ணிக்க போகிறீங்களோ, இல்லை இப்போ நீங்கள் பெண் பார்க்குறீங்கன்னா அந்த பெண் பிறந்த திசையா, ஒரு பெண் வந்து ஆண் ஒரு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் பார்க்குற பெண் வீட்டிலனா அந்த மாப்பிள்ளையோட இருக்கக்கூடிய திசையா, பிறந்த திசையா, ஆண் பிறந்த திசையா, என்ன விதமாக எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? என்ன ரகசியம்னா, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது. இப்போ மாதிரி தொலைபேசிலாம் கிடையாது. தொல்லைபேசிலாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்படி எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலத்தில் இப்போ நீங்கள் இங்கேருந்து நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் போடுறதா இருந்தால் நடபாதையாக போவாள். கொஞ்சம் நல்ல வசதி உள்ளவர்கள் மாட்டு வண்டியில் போவாள். ஜமீன்தாராக இருக்கவா குதிரை வண்டியில் போவாள். இந்த மாட்டு வண்டியில் போனாலே உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு அவளுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். திரும்பி வரதுக்கு 10 நாள் 20 நாள் ஓடி போய்டும். நடபாதையாக போனால் நீங்கள் கேட்கவே வேண்டாம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகும். இப்போ ஒரு ஆண் ஜாதகருக்கு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பெரியவர்கள் தீர்மானம் பண்ணால் அப்போ ஃபோட்டோலாம் கிடையாது, தகவல்கள் மட்டும். இவர் இன்ன குலத்தில் பிறந்தவர், அவர் வந்து இந்த வயதாகிறது, அவங்க பெரியவர்கள்லாம் முன்னோர்கள்லாம் இவங்க, இந்த தகவல்களை ஓலைச்சுவடியில் எழுதி எடுத்துகிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் போவார். அப்படி போகும்போது ஜோதிடர் என்ன சொல்வார், கிழக்கு நோக்கி போங்க, மேற்கு நோக்கி போங்க, வடக்கு நோக்கி போங்க, தெற்கு நோக்கி போங்க, அந்த திசையில் வந்து பெண் ஜாதகம் கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் அவள் மேற்கு தெற்குன்னு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போய் ஒரு 6 மாதம் கழித்து வருவாள்.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஓகே சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் அடுத்து 2 பேர் சந்திப்பு நடக்கணும். இந்த கல்யாணம் முடியறதுக்கே 1 வருஷம் ஓடி போயிடும். கல்யாணம் நடக்கிறது 5 நாள் நடக்கும். அதுக்கு எந்த திசைன்னு கேட்பான். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்க ஜாதகராக இருந்தால் கூட 2 நாளில் சென்னைக்கு வந்துடுவார். சிங்கப்பூரில் இருக்க ஜாதகராக இருந்தால் 3 நாளில் வந்துடுவார். 3 மணி நேரத்தில் வந்துடுவார். எவ்வளோ பெரிய பயணமாக இருந்தாலும் 3 நாளில் முடிச்சுடலாம். அப்படி இருக்கிற காலத்தில் எந்த திசையில் நடக்கும் நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. இன்டர்நெட் வந்துடுது, தொலைபேசி வந்துடுது, செல்ஃபோன் வந்துடுது. உடனே 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். அதனால் இந்த திசை எதுன்னு கேட்டு நீங்கள் குழம்ப வேண்டாம். அதனால் நீங்கள் இந்த திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வாஸ்து பார்க்குறதுல இப்படி தான், வீடு வாங்குறது எந்த திசைன்னு ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாம் குழம்பின்னு இருப்பான். அதனால் இந்த திசையை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். திருமணம் வந்து உங்களுக்கு விரயத்தில் குரு வந்தாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு உறுதியாக சொல்லலாம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதனால் எந்த திசைன்ற குழப்பத்தை விட்டுருங்க, எந்த நட்சத்திரம்ன்ற குழப்பத்தை விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த தசவித பொருத்தங்களில் நட்சத்திரத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். இந்த 10 வித பொருத்தங்களில் நட்சத்திரத்தை பற்றி தின பொருத்தத்தை பற்றி வேறு ஏற்கனவே தீர்மானமாக சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் திருமணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொந்தத்தில் நடக்கிற வாய்ப்பு இல்லை, அந்நியத்தில் நடக்கும். உங்களுக்கு சிறப்பு வழிபாடுன்னு சொல்லும்போது முருகனை பூஜிக்கிறது எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவோம். குலதெய்வ வழிபாடம் விட்டு போயிருந்தால் குலதெய்வ வழிபாடம் நீங்கள் பண்ணுங்கள். திருமணத்துக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால் மலை மேலுள்ள முருகனை தரிசிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். மலைக்கு மேலுள்ள முருகபெருமானை பூஜிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி முருகனை பூஜிக்கிறதால சத்ருவோ அல்லது விரோதங்களோ இல்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். வேறு பரிகாரங்கள் எதுவும் உங்களுக்கு சிறப்பு பரிகாரங்கள் வேண்டாம். நாளைக்கு இன்னொரு கேள்விக்கு அபூர்வமான பதில் பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மகான்களின் தரிசனம்ங்கிற இந்த பகுதியில் ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அப்படிங்கக்கூடிய ஒரு மாபெரும் மகானை பற்றி பார்க்க போகிறோம். மகான்களை என்னைக்கு நாம் மறக்கிறோமோ, இது அடியேன்னு சொல்லலை, கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் சொன்ன ஒரு தகவலையும் செக்கிடார் சுவாமிகள் அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான தகவலையும் பார்த்துட்டோன்னாக்க இந்த மகான்களின் தரிசனங்கிற இந்த நிகழ்ச்சி எதுக்குன்னு நமக்கே புரிஞ்சு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுடைய அவதாரம் 10,345 பாட்டு கந்தபுராணம். அதில் முருகன் அவதாரத்தை சொல்ல போகிறார் கச்சியப்பர். முருகப்பெருமானே தினந்தோறும் இவருடைய பாடல்களை அவர் எழுதி வைக்க தானே சரி பார்த்தது, ப்ரூஃப் பார்த்தது, எடிட் பண்ணினது. தாத்தா வாரியார் தாத்தா ரொம்ப அழகாக சொல்லுவார், சரிதை நாயகனே சரிபார்த்த கதையும் பார் அந்த கந்த புராணத்தை. 10,345 பாட்டம். அதில் அவதார கட்டத்தை சொல்லும் பொழுது அருபமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாயின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனி ஆகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த இடத்துல உலகம் உய்யங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார கட்டத்தை சொல்லும் பொழுது அங்கே சேக்கிடார் சுவாமிகள் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும். தெரியறது, தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்து அருளினார். என்னையா வாக்காது, எவ்வளோ கொடுத்து வச்சவா நாமெல்லாம். அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் எடுத்து இங்கேயும் உலகம் உய்ய அங்கேயும் உலகம் உய்ய சரியாத்தான் இருக்கு. ஆனால் தீதகன்று உலகம் உய்ய என்ன தீமை அகறணும், திருத்தொண்ட தொகை தரப்போதுவார். செக்கிடார் சுவாமிகள் வாக்கு. நல்லவர்கள், ஞானிகள், பெரியவர்கள், மகான்கள், அவர்களை பற்றியெல்லாம் இந்த உலகம் தெரிஞ்சுக்காம இருக்கு. தெரிந்து கொண்டால் நன்றாக வாழலாமே, தெரிந்து கொள்ளவில்லைங்கிற அந்த தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்து அருளினார் சேக்கிழார் வாக்கு. ஆகவே இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் அவதாரம் பண்றது மகன்களாக இருக்கக்கூடிய நம்மையும் மகான்களாக ஆக்குவதற்காகத்தான். கொஞ்சமாவது அவர்களை பற்றி தெரிஞ்சுப்போமே. இது ஏன் இவ்வளோ வழுத்து நிறுத்தமாக அடியேன்னு சொன்னேன்னாக்க, இந்த ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அவர் பேரை இப்போ 2ஆம் தடவை முழுசாக சொல்லியிருக்கேன். இனிமேல் முழுசாக சொல்ல மாட்டேன். தெரியறதா? ஸ்ரீதர ஐயாவாள் அல்லது ஸ்ரீதர ஐயாவாள், சிதற ஐயாவாள் இப்படியே பார்ப்போம். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவ இது கூட சொல்ல மாட்டா. ஐயாவாள் இருக்கார் இல்லையா, அதுதான் ஐயாவாள் அப்படின்னு தான். அது மரியாதை. இவருடைய அவதாரமே, அதாவது தெளிவாக சொல்கிறதுன்னா, காலம் 17ஆவது நூற்றாண்டின் பிற்பகுதி
18வது நூற்றாண்டின் முற்பகுதி. இப்போ இதிகாச புராணத்தில் இருந்தவர்களை பற்றி சொல்ல வரல. இப்போ 17, 18 இவருடைய அவதாரம் எதுக்காகன்னா, லஜ்ஜையை விட்டு கஜையை கட்டும்பா, எவனையோ யாரையோ எதுக்காகவோ என்னெல்லாமோ சொல்கிறான். ஸோ நாமும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பலன் ஏதாவது உண்டா? அவனேங்கிறத சிவனேன்னு சொல்லேண்டா குழந்தையம்பா. நின்னிற் சிறந்தனின் திருநாமங்கள், இறைவனுடைய நாமங்களை சொல்லி 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 நான் தழும்பெற வேண்டாமா? அந்த நாம மகாத்மியத்தை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்காக வந்து ஒரு தெய்வீக மங்கள விக்கிரக வடிவம் ஸ்ரீதர ஐயாவாள். மைசூர், இவருடைய தகப்பனார் பெயர் லிங்காரியர்னு பேர். மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா சொல்கிறோமே, அங்கே மகாராஜாவுக்கு ஆஸ்தான வித்வானா மட்டும் இல்லை, ஒரு மந்திரி மாதிரி இருந்தவர் இவர். அவருடைய ஒரே குழந்தை தான் நம்ம ஸ்ரீதர வெங்கடேச ஐயா வழங்குறவர். சின்னஞ்சிறு வயசுலேருந்தே இறைவனுடைய நாமங்களை சொல்கிறதுல இவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஒரு பெருமகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். தன்னை மறந்த ஆனந்தம். சுவாமி நாமாவை சொல்லும் பொழுது அப்படி சொல்லணும் தெரியறதா? அதாவது நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்தண்டா வாங்கோ. நாராயணா கோவிந்தா, ஹரி நாராயணா, ஸ்ரீ கிருஷ்ணா முகுந்தா, பாராயணா நந்த கீதா, சர்வ பாபங்களும் நீக்கும் பாதாரவிந்த மாயாவதார ஸ்ரீ கண்ணா. இதுதான் நாம பிரபாவத்தை மக்கள் மத்தியில் பரப்புறதுக்குன்னே வந்த அவதாரம். தன்னை மறந்தலையும் நாளாக இவர் சர்வ கலைகளிலையும் இவர் அவ்வளவு தீவிரம், அவ்வளவு ஒரு பாண்டித்யம்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, காசு, படிப்பு, பதவி ஏதானும் ஒன்று இருந்துட்டால அது போங்கலை, கையில் பிடிக்க முடியல. கல்வியில் கரை கண்டவர், நாம பிரபாவம் வேற. இவ்வளவு இருந்தும் அடக்கத்தில் அவ்வளவு அமைதியாக அடக்கமாக இருப்பாரா. இப்படி உள்ளவர்கள்ட்ட தானே ஒரு ஜோதி ஒளி வீசும். இல்லை சுவிட்செல்லாம் போட்டு இல்லை, இந்த மாதிரிலாம் நிஜமாவே இன்னைக்கு என்னவோ இவங்க கிளாரவேன்னு சொல்லலாமோ சொல்கிறாங்க, அது போலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் இவருடைய தகப்பனார் லிங்காரியர் தவறி போய்விட்டார். அதற்குண்டான செயல்களை, காரியங்களை 1 வருஷ காலம் இவரே பண்ணிட்டு இருக்கார். யாரு? சித்தர் ஐயாவாளே. அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு மனைவி இருக்கா, கல்யாணம் ஆகி எல்லா செயல்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த 1 வருஷ காலமும் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய அந்த சிராத்த ஹரி கர்மாக்களை முறையோடு செய்கிறார். நடுவில் மைசூர் மகாராஜா நம்ம ஸ்ரீதர ஐயாவாள்கிட்ட வரார். வந்தவர், சுவாமி என்ன வேணும் சொல்லுங்க. அந்த அரசாங்கம் என்ன சொன்னது என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் காணலாம். அந்த மகான்களும் ஞானிகளும் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் அமைதி, நிம்மதி, ஒற்றுமை, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்களை வாரி வழங்க வேண்டுவோம். அவர்கள் வழங்குவார்கள்.